தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதற் சுற்றில் பேசிய ஐயா செந்தில்வேல் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் பொன்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை ஒரு கோர்வையாகவே ஒரே ஒத்து போகிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, அரசியல் மையப்படுத்தணும், இளையோர்களை இன்னும் வழி நடத்தணும், அப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல தலைவர்கள், அவர்கள் தான் நாட்டை ஆள வேண்டும், இதெல்லாம் சொன்னாங்க. சரி, திருவண்ணாமலையை பற்றி பேசினாங்க. அதற்கு முன்சுட்டிலேயே மற்றவங்களாம் பதில் சொல்லிட்டாங்க, திருவண்ணாமலை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம தொண்டர்களை விட்டுருவோம், முதல்ல தலைவர்களுக்கு வருவோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோ ட்ரெயினில் பயணம் பண்ணுறாரு, குறுக்க மொத்தம் தான் பலாரும் ஒன்று விட்டார். அப்போ அவர் அரசியல் மையப்படலையா? ஒரு தொண்டரை அடிக்கிற அளவுக்கு அவர் அரசியல் மையப்படலையா அப்படிங்கிறத இங்கே யாராவது பேசுகிறோமா? ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஐயா பொன்முடி அவர்கள் நாமத்திற்கும் திருநாம பட்டைக்கும் ஒரு ஆபாசமான விளக்கத்தை கொடுக்கிறாரு. இதை பத்தி இங்க யாராவது பேசுறாங்களா? அப்ப அவர் அரசியல் மயப்படலையா? அமைச்சர் அரசியல் மயப்படலையா அப்படின்னு இங்க யாரும் பேசுறது கிடையாது. அதே போல இன்னொரு அமைச்சர், இதே தொகுதியை சேர்ந்தவர் தான், அண்ணன் நாசர் அவர்கள், ஒரு இடத்துல அவருடைய தொண்டரை ஒருத்தர் சேர் எடுத்து போறேன்னு கள்ள கொண்டு அடிக்கிறாரு. அப்போ இவர் அரசியல் மயப்படலையா? இதை ஏன் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டோம்? அப்போ தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துறத பத்தி எல்லாம் பேசுறீங்களே, உங்க கட்சியில தலைவர்களே அப்ப அரசியல் மயப்படல அப்படிங்கறத ஏன் நீங்க யாருமே பேசாம மூடி மறைக்கிறீங்க? ஏன் மூடி மறைக்கிறீங்க? அப்ப அதையும் நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அதையும் நீங்க விளக்கமாக சொல்லணுமா இல்லையா? இதையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஐயா பொன்ராஜ் அவர்கள் சொன்னாங்க, எந்த கட்சியாலையுமே உடனடியாக மதுபான ஆலைகளை ஒழிக்க முடியாது, உடனடியாக ஊழலை ஒழிக்க முடியாது. சரி, முடியாது நீங்க சொல்றது உடனடியாக பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க, நான் சொல்றேன். ஆனா அதற்கான திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் முன்வைத்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை முன்வைக்கும் நான் சொல்றேன். ஆனா நான் உங்களுக்கு, நீங்க இவ்வளவு எங்களுக்காக கேர் எடுத்து பேசுனீங்கன்றதால ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி தெளிவுபடுத்துகிறேன். ஐயா, கண்டிப்பாக 2021 தேர்தலில் ஊழலுக்கு எதிராக டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சிட்டு அதே கட்சியோட இன்னைக்கு டிவியில போஸ்ட் கொடுத்து அங்க ஐக்கியமாய் முட்டுச்சந்திர நிக்கிற ஐயா கமலஹாசன் போல எங்களுடைய தலைவரும் தமிழக வெற்றி கழகமும் நீங்கள் சார்ந்திருந்த கட்சின்றதுனால சொல்றேன், ஒரு காலமும் இருக்க மாட்டோம். இதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்தது பாஜக எதிர்ப்பு. பாஜகன்னு பேர் சொல்லல. இப்பவும் சொல்றேன், 2026ல திமுகவின் ஊழல் ஆட்சி ஒழிக்கப்படும், 2029ல பாஜகவின் மதப்பிளவாத ஆட்சி ஒழிக்கப்படும் நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்றீங்க, விஜய் சொல்லுவாரு. அதுதான் சொல்ல வரேன். இந்த தமிழ்நாட்டுல பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாது, இந்த மதப்பிளவாத சக்தி எங்களுடைய எதிரி அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிய கட்சி தமிழக வெற்றி கழகம். திமுகவால காட்ட முடியுமா? இதுல வேற மத சக்திகளை பத்தி பேசுறாங்க, மத பிரிவுவாதத்தை பத்தி பேசுறாங்க. ஐயா, குஜராத்ல இதே மதத்தை வைத்து கலவரம் செய்து கொத்து கொத்தாக கொன்று குவித்த போது கூட்டணியில் இருந்தது திமுக. ஐயா திமுக, அப்ப நீங்க மத பிளவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறாங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு பக்கம் மத பிளவாத சக்தி, இன்னொரு பக்கம் அதை வைத்து எப்படியாவது வாக்குகளை நம்ம பெற்றுவிட மாட்டோமா, இதை நம்ம வாக்கு வங்கியாக அறுவடை செய்திட மாட்டோமா இந்த பக்கம் திமுக. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்களாம், நம்ம அதுக்கு கருத்து சொல்லி எரியிற எண்ணெயை ஊத்தணுமா எரியிற நெருப்புல. இதை எதிர்பார்த்துட்டு தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி நீங்க பேசுனதுனால நான் கேட்கிறேன் ஐயா, அன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு கோர்ட்டுடைய ஆர்டருக்கு எதிராக நீங்க 144 போட்டீங்க, இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க. ஏன் இதே தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை RSS ஊர்வலங்கள் கோர்ட்ல அனுமதி வாங்கிட்டு நடத்தினாங்களே, அதையா நீங்க தடுக்கலப்போ? அப்ப அவங்க மதப்பிளவாதம் செய்யலையா? அவங்க அப்ப மதத்தை பரப்ப மாட்டாங்களா? அவங்க இந்த மதப்பிளவாத அரசியல் செய்ய மாட்டாங்களா? திருப்பரங்குன்றத்துல மட்டும் தான் நடக்குதா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. அப்ப இதையும் நாம சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதே போல சொன்னாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி வைத்திருக்கும் பொழுது விஜய் பிறக்கவே இல்லை அப்படின்னாரு. சரி, ஆமா உண்மைதான், அவர் பிறக்கல, அதுதான் உண்மை, நம்ம ஏத்துக்கு தான் செய்யணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஐயா உதயநிதி அவர்கள் எப்போ பிறந்தாரு? ஐயா உதயநிதி அவர்கள் எத்தனை காலம் அரசியல் பணி செஞ்சாரு? எத்தனை காலம் மக்கள் பணி செஞ்சாரு? விவாதத்துக்கு தயாரா? உதயநிதி அவர்கள் நடிகராக இருக்கும்போது அவர் ரசிகர் மன்றத்தின் மூலமாக செய்த நலப்பணிகள் என்ன? 30 ஆண்டு காலம் எங்கள் மக்கள் இயக்கம் நலப்பணிகள் செய்த விவாதம் வைப்போமா? தயாரா? அப்ப யாரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கிறீங்க? ஐயா எப்பவுமே அவருடைய நான் உண்மையிலேயே உங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பார்ப்பேன். அப்பப்ப பாக்கெட்ல ஒரு பேப்பர் வச்சிருப்பாரு, எடுத்து லிஸ்ட் போட்டு படிச்சுட்டு இருப்பாரு. இதையெல்லாம் திமுக செஞ்சு லிஸ்ட் போடுவாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க தேர்தல் வாக்குறுதியில
பிரதானமாக இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றலையே நாங்க லிஸ்ட் போடுறோம். என்னால இப்ப படிக்க முடியும், ஆனா அவர் டைம் இல்லைன்னு பெல் அடிச்சார். அதை என்னால செய்ய முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க கேட்கிற கேள்வி, 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்பு, 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொன்னீங்களே, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க சர்க்காரோட நேரடி தொடர்புல இருக்கீங்களே, நாளைக்கே கூட உங்க சர்க்கார்ல வெள்ளை அறிக்கையை வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறோம். வெள்ளை பேப்பரை மட்டும் தானே காமிச்சிட்டே இருக்கிறீங்க திரும்ப திரும்ப. அப்ப இந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து எஸ்ஏசியை பற்றியும், சினிமா வந்து எஸ்ஏசி இல்லை என்றால் தலைவர் அவர்கள் வந்து சினிமாவில் வந்திருக்க முடியாது, அது வாரிசு இல்லையா, அரசியல் இல்லையா, இது வாரிசு மூலமாக வருவது இல்லையான்னு கேட்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே புரியலங்க. ஒரு தொழிலையும் ஒரு சேவையையும் எப்படி ஒரு கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க எங்கேயாவது இதே போல போயிட்டு ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயண்ட் மூவிஸை கொண்டு போயிட்டு அவருடைய மகன் இன்ப நிதிக்கு கொடுத்துட்டாருன்னு பேசினா சும்மா இருப்பீங்களா? அப்ப இன்ப நிதி அவர் தான் வளர்த்துறாருன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் அரசியலாப்பா, இது சினிமாப்பான்னு கேட்க மாட்டீங்களா? அப்ப நீங்க பேசுறது மட்டும் எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்னு சொல்லுங்க. அதே போல 5% வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் சொன்னார். 5% வாக்கு அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் சொன்னார். எந்த கணக்கெடுப்பு நடத்தினார்னு எனக்கு தெரியல, இல்ல எந்த ஊருக்குள்ள நடத்தினார்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு பாஜகவினுடைய சித்தாந்தத்தை ஆதரித்து பேசக்கூடிய சில ஊடகங்களே இப்பொழுதே எங்கள் தலைவருக்கு 20% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கல, பாஜக அதுதான் சந்தேகமே. அந்த சந்தேகம் வேண்டாம், அதுதான் நாங்க தான் சொல்லிட்டோமே, பாஜக கூட கூட்டணியா கிடையாது, தீர்மானம் நிறைவேற்றி இருக்குன்னு சொல்லி இருக்கிறோமே. யார் குஜராத் கலவரத்தை ஆதரிச்சீங்களா நீங்களா? இதுல வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து கட்சி கூட்டத்தில் நடந்த பிரச்சனையில பின்வாசல் வழியா போயிட்டாரு. திரு அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பின்வாசல் வழியா போயிட்டாரு. இதெல்லாம் அண்ணன் அருமையா சொன்னாரு. அண்ணா ரிப்பன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சு போராட்டம் பண்ணும்போது அண்ணன் சேகர் பாபு பின்வாசல் வழியா ஓடினாரு. அப்ப அதையும் நான் சொல்லணும்லண்ணே. அதாவது நான் சொல்றேன், தினகரன் பத்திரிகை ஆபீஸ கொளுத்தி விட்டு பல பேரை கொன்னுட்டு நீங்க எங்க ஓடுனீங்களோ அங்கதான். சரியா? அதனால மக்கள் மனதுல மக்களோட உணர்வோடு கலந்து மக்களுடைய வீட்டில் இடம் பிடித்திருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மனதிலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய எங்கள் தலைவர் 2026 தன்னுடைய பலத்தை நிரூபிப்பார். ஒரு காலமும் திமுக போல பொய்க்காலில் நிற்பவர் எங்கள் தலைவர் கிடையாது. தன்னுடைய சொந்த புகழ்காலில் நிற்பவர் எங்கள் தலைவர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ரமேஷ்.